ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துலையாவது நீங்கள் நினச்சது, எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். ஹெல்த் வைஸ் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நேற்று ஆக்சுவலாக என்னால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஃபேமிலியும் முக்கியம். ஸோ அதனால் நேற்று ஃபுல்லாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஐ கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, அண்ணே நான் வந்து இந்த மாதிரியான ஒரு மாவட்டத்தில் இருக்கேன், நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நான் என் கிராமத்துலேருந்து வெளியே வரணும். ஒரு சின்ன தலைவலிக்கு கூட என்னால் மாத்திரை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நம்ம எதிர்பார்த்துட்டு போகிற பொருள் அங்கே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகி திரும்பி நான் சும்மா தான் வரணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து நிறைய சேவல் கோழிகள் வளர்க்குறேன். நீங்கள் நிறைய மெடிசன் சொல்கிறீங்க, பட் இதெல்லாம் போய் என்னால் வாங்கிட்டு வந்து பண்ண முடியல, அங்கே எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ்கள் இருந்தால் மட்டும்தான் சேவல் கோழியை வளர்க்க முடியுமா, நார்மலாக நம்ம இயற்கை முறையில் வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள் அதிகமாக வந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் தடுப்பு முறையாக நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம சேவல் கோழிகளை வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. இயற்கை முறையில் ஒரு 15 பொருளை வச்சு நம்ம சேவல் கோழிகளை எந்த ஒரு வியாதியுமே தீண்டாமல் பக்காவாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி வளர்க்குறது எப்படி, ஒரு இழப்பே இல்லாமல் வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒரு 10 வகையான மூலிகை, 5 வகையான பொருள், இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு 15 வகையான பொருளை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து மாதத்துக்கு 2 தடவை கொடுத்தாலே போதும். சேவல் கோழிகளுக்கு எந்த வியாதியுமே வராது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயம் நான் காமிச்சிருக்கேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் என்னோட சேனல்லே ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஏன்னா என்னுடைய பழைய இதுக்கு முன்னாடி வச்சுருந்த 2-3 சேனல்லையும் நான் போட்டிருந்தேன். பட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த சேனல் எல்லாமே போயிடுச்சு. பட் திரும்பி அதே கேட்டதுனால நான் மறுபடியும் அதுவே உங்களுக்கு போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாகி காற்றே பார்த்தீங்கன்னா சுத்தம் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை தேடிக்கலாம். பட் வாய் இல்லாத ஜீவனங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ட் நம்ம தான் பண்ணணும். ஸோ அது முன்னெச்சரிக்கையாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு ஜீவன், அது யாராக வேணா இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், புழு பூச்சிகளாக கூட இருக்கட்டும், ஹியூமனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துட்டாலே எந்த நோயுமே வராது. அப்படியே வந்தாலும் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்காது, உடனடியாக போக்கிடலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சேவல் கோழிகளுக்கு நோயே வராமல் எப்படி ஹியூமனிட்டி பவரை நம்ம பூஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை முறையில் தான் வளர்த்துருக்காங்க, மேய்ச்சல் முறையில் வளர்த்துருக்காங்க. ஸோ இப்படி இயற்கை முறையில் சம்மந்தப்பட்டு வளர்ந்த கோழிகள் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கு. அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன குறைபாடு வருது, அதெல்லாம் எப்படி இயற்கை முறையில் சரி பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னா குப்பை மேனி. இந்த குப்பை மேனி பார்த்தீங்கன்னா சுலபமாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பார்த்ததில் கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தங்களில் அதிகமாக இந்த குப்பை மேனி காணப்படுது. ஏன்னா இந்த குப்பை மேனி பார்த்தீங்கன்னா அதிகமாக குப்பையில் தான் வளரும். எனக்கு தெரிஞ்சு நகர்ப்புறம் தான் அதிகமாக குப்பையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் சென்னையிலே அதிகமாக கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. ஓகேங்களா. இந்த குப்பை மேனி வந்து குடலில் ஏற்படக்கூடிய புண்ணு, வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, இது எல்லாத்தையுமே ஆற்றக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேனிக்கு இருக்குது.
ஸோ இந்த குப்பை மேனியை தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லி மாதிரியே நிறைய மூலிகைகள் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்குது. ஸோ இதோட தனி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். குட்டி 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 குட்டியாக குண்டு குண்டாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பேர் கீழே நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் கீழா நெல்லி. இதோடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம். இதை வந்து நம்ம வேரோடவே எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா இது வேரில் இருக்கக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல் ஈரலை நல்லா பலப்படுத்தி வைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் L52 புரோட்டான் இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கறத விட பல மடங்கு சத்து இதில் இருக்குது. ஸோ லிவரை நல்லா பாதுகாக்கும். இது கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர், ஏன்னா குப்பை மேனி பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணு ஆத்திரும். புண்ணு அதிகமாச்சுன்னா அதோட ஃபங்கர்ஸ் அப்படியே லிவருக்கு பாதிக்கும். லிவர் பாதிச்சுன்னா லிவர் வீக்கம் வந்துடும். லிவர் வீக்கம் வந்துச்சுன்னா சேவல் கொல்லி இறந்துடும். ஸோ இந்த குப்பை மேனியும் இந்த கீழா நெல்லியும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். கீழா நெல்லியை நீங்கள் வேரோடவே கொடுக்கலாம், தவறு கிடையாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா முசுமுசுக்காய் இலைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இலைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முள்ளு முள்ளாக எழுந்திருக்கும், அடிப்பகுதின்னு நினைக்கிறேன். அடிப்பகுதியில் முள்ளு முள்ளாக எழுந்திருக்கும், மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இலை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் வர மாதிரி வரும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும்னா இதில் ஒரு சிவப்பு பழம் ஒன்று வரும். இது நிறைய பேர் எடுத்து சாப்பிடுவாங்க, நிறைய குருவிகள்லாம் கூட சாப்பிடும். ஸோ இந்த பழம் வரதான் இந்த முசுமுசுக்காயில் உடலுடைய நரம்புகளை வீரியமாக வச்சிருக்கும். தலை சுத்து வியாதி, இந்த மாதிரி நடக்கும்போது தள்ளாடி நடக்கிறது, திடீர்னு சுற்றுறது, என்னென்னமோ பண்ணும், பைத்தியம் முடிச்ச மாதிரிலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா இந்த முசுமுசுக்காய் இலை இருக்குது. ஸோ 3 இலை ஆச்சு. 4வதாக பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளியில் பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய சளி, மண்டை சளி, இந்த நெஞ்சி சளி, இது எல்லாமே கரைக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கற்பூரவள்ளியும் எடுத்துக்கும். 5வதாக பார்த்தீங்கன்னா துளசி. துளசிக்கும் இதே மகிமை தான், சளியை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதனால் துளசியை எடுத்துக்கணும். 6வதாக பார்த்தீங்கன்னா பிரண்டை. நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சேவல் கோழி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்குன்னு, சாப்பிடவே மாட்டுது, சும்மா 2 கொத்து கொத்துது அப்புறம் வெட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நார் வரும் 4 பக்கம். பிரண்டையில் நிறைய வகை இருக்குது, உருண்டை வகை இருக்குது, ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, நிறைய இருக்குது. நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டைப் தான். 4 பக்கமும் 4 மூளை இருக்கும். அந்த மூலையில் இருக்கக்கூடிய நாரை உரிச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். ஏன்னா அது அப்படியே கொடுத்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி ஊறும் வாய் எல்லாமே. ஸோ இதை வந்து உரிச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ பிரண்டை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 6 பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலை. முருங்கை இலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சுக்க, நிறைய பேர் சூப்லாம் வச்சு குடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த முருங்கை இலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை. பப்பாளி இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சுக்கா நோயை கட்டுப்படுத்தும், குடல் புண்ணையும் கட்டுப்படுத்தும், சேவல் கோழிகளை வீரியமாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். ஸோ இந்த பப்பாளி இலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தும்பை. தும்பையோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்பை செடியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வெள்ளை பூண்டு மாதிரி ஒரு பூ இருக்கும். இந்த தும்பையோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் மனிதனாக இருக்கட்டும், பறவை விலங்குகளாக இருக்கட்டும், வியாதிகள் வரக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம். இந்த உடல் வெப்பத்தை குறைச்சிட்டாலே உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. ராணிக்கெட்டாக இருக்கட்டும், ரத்த கழிச்சலாக இருக்கட்டும், வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் வெப்பம்தான், இந்த உடல் சூடு. இந்த உடல் சூடை தணிக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த தும்பையில் இருக்குது. அதனால இந்த தும்பையோடைய இலையை எடுத்துக்குவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்ப இலை. வேப்ப இலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிவார்மிங். நம்ம டிவார்மிங்கை தேடி அலைய தேவையில்ல. அல்பமாரோ அல்பெண்டாசோலோ இதெல்லாம் தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. வேப்பம் கொழுந்து முனையில் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் எல்லாம் பச்சையாக அப்படி வரும் பாருங்க, அந்த கொழுந்து அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ 10 வகையான இலை. தேவைப்பட்ட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, உடலுடைய நரம்புகளை வீரியப்படுத்தக்கூடியது. நமக்கு உடம்புல என்னதான் எலும்பு பலமாக இருந்து, சத பலமாக இருந்து, தோள்கள் நல்லா வலுவாக இருந்தாலும் நரம்புகள் வீரியம் இல்லைன்னா ஆட்டம் கொடுத்துரும்.
ஓகேங்களா. நரம்புகளோட வீரியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த 10 இலைகளை நம்ம சேர்க்கறது. இந்த 10 இலைகளுடைய மகத்துவமும் இதுதான். இந்த 10மே ஒன்றா சேரும்போது ஒரு முழு போஷாக்கு கிடைக்கும், ஒரு மல்டி விட்டமின். நீங்கள் வந்து மீன் எண்ணெய் மாத்திரை தேடி போக தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டெக்ஸ்டோ ஆரஞ்சு, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா. ஒரு மனிதனுக்கு, ஒரு கோழிக்கு ஒரு தேவையான மொத்த போஷாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 10 இலையில இருக்குது. இது கொடுத்தாலே போதும், நம்ம எந்த ஒரு மெடிசனும் தேடி போக தேவையில்ல, வியாதியும் வராது. ஓகேங்களா. இது தவிர்த்து ஒரு 5 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இது ஒரு 10 கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், இதுவும் உடல் சூட்டை கட்டுப்படுத்தும் வெந்தயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம், ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. இந்த கீழாநெல்லி கூட ஜீரகமும் சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவல் கோழிகள் கம்பு சாப்பிட்டுட்டு கம்பாவே மோஷன் போகும். மோஷனில் பார்த்தீங்கன்னா கம்பு முழுசாக வந்து விழுக்கும். இந்த பிரச்சனைகள் வராமல் நல்லபடியாக ஜீரண சக்தியை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த கீழாநெல்லியும் ஜீரகமும் சேர்ந்த கலவை. ஸோ ஜீரகம், மிளகு, இந்த கற்பூரவள்ளி, துளசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி. இது 3 சேரும்போது ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு, கொத்தமல்லி, இந்த முசுமுஸ்காய் இலை, இது எல்லாமே ஒரு ஃபேமிலி, ஒரு கேட்டகிரி. இது எல்லாமே ஒன்றா கலக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகளுடைய வீரியத்தை அதிகப்படுத்திடும். ஸோ அதனால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. நல்ல வீரியமாக, ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக இருக்குங்க கோழிங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம அரைக்கிறோம், எப்படி கலக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டெமோவாக காட்டுறேன், பாருங்கள். இந்த 10 இலையும் இந்த 5 பொருள், இந்த 15 பொருள் இருந்தாலே சேவல் கோழிகளை ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கலாம். எந்த ஒரு மெடிசனுமே தேவைப்படாது. நீங்கள் பாட்டு காலைல திறந்து விட்டு நைட்டு அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்பேற்பட்ட வெதராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலை பருவ சூழ்நிலை மாறினாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றுமே வராமல் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே நாட்டு மருந்து அப்படின்னும் போது நீங்கள் வந்து நோய் வந்ததுக்கப்புறம் கொடுத்து காப்பாற்றுறது ரொம்ப கம்மி. பிழைக்காதது அது அந்த கோழியோட உடல் திறனை பொறுத்து, அந்த எதிர்ப்பு சக்தியை பொறுத்து. பட் நாட்டு மருந்து வந்து வியாதி வந்ததுக்கப்புறம் கொடுத்து அந்த அளவுக்கு குணப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆங்கில மருத்துவம் உடனே குணப்படுத்திடும், பட் அதில் சைடு எஃபெக்ட் வரும். நாட்டு மருந்தில் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் கிடையாது. பட் என்னென்னா, நீங்கள் அது வந்து உணவு தான், மருந்து உணவு பொருள் தான் அது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாதத்துக்கு 2 தடவை, இப்போ நான் சொன்ன இந்த 15 பொருளையும் மாதத்துக்கு 2 தடவை 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எப்படி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ராணிக்கெட் RDVக்கு போடணும் நம்ம அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்களோ, அந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதே பொருளை நீங்கள் நிறைய வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை இதில் பாதி பொருளையாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு சில பொருளையாவது பார்த்துருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய தன்மையும் நம்ம கொடுக்கக்கூடிய தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசன்றத வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம அந்த டெமோவும் என்னன்னு பார்த்துருவோம். கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஆங்கில மருத்துவமும் இல்லாமல் வெறும் இயற்கை மூலிகைகளை வச்சே நம்ம எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பப்பாளி இலை, மற்ற நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா இலையும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம். பூமியில் நிறைய மனிதர்கள் நடக்கிறாங்க, மிருகங்கள் நடக்குது. சில பேர் சில அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணிட்டு போவாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு போவாங்க. ஸோ அதனால் எடுத்து ஒரு 1க்கு 5-6 வாட்டி அலசிக்கிறது நல்லது. ஸோ தும்பை ஆல்ரெடி நான் ஒரு 10 இலை சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகளை நம்ம பறிச்சிட்டு வந்து, இது வந்து 15 நாள் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாலே போதும். ரொம்ப ஆரோக்கியமாக சேவல் கோழிகள் திடமாக இருக்கும். கீழாநெல்லி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கீழ்ப்பகுதியில் நெல்லிக்காய் மாதிரி வரும். ஆல்ரெடி நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்ததுமே உடனடியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பொருள் கலவையும் எடுத்து அதை வந்து இலைகளை மட்டும் கிள்ளிக்கங்க. கீழாநெல்லியை மட்டும் வேரோடு எடுத்துக்கோங்க. பிரண்டையாக 4 பக்கமாக சீவி எடுத்துக்கோங்க. அந்த நார் இருக்கும் உள்ள, அந்த நாரோட எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி சீவி எடுத்துருக்கன்ட்டு. அந்த நாரை எடுத்துட்டு ஒரு 5லேருந்து 6 பிரண்டை போதும். மற்றது எல்லாமே
ஏன்னா இதுக்கு வந்து அளவு முக்கியம் கிடையாது. மற்ற பொருள்கள்லாம் ஒரே ஒரு பப்பாளி இலை, மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளோ கோழிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பறிச்சுக்கங்க. இது தவிர்த்து ஒரு 5 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், ஜீரகம், பூண்டு, கெட்டி மஞ்சள். மஞ்சள் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கெட்டி மஞ்சள் பவுடரா வாங்கிக்காதீங்க, கெட்டி மஞ்சள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், மிளகு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவை ஆகும்போது ரொம்ப அருமையான மருத்துவ குணத்தை கொடுக்கும். ஆக்சுவலா 6 பொருள், நான் 5 பொருள்னு சொல்லிட்டு இருப்பேன் அந்த வீடியோல. 6 பொருள். மஞ்சளை விட்டுட்டேன் நான். மெயினே அதுதான் மங்களகரமானது, அந்த மஞ்சளே விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இலை எல்லாமே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 அலசி இதை ஒரு அரை மணி நேரம் ஊறவும் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவா பதத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம அரைக்க வேண்டியதுதான். ஸோ இந்த கலவையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பை பலப்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு, கல்லீரலையும் நுரையீரலையும் பலப்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் இருக்குது, பசியை தூண்டக்கூடிய பொருள் இருக்குது. ஸோ சேவல் கோழிகளுக்கு ஹியூமினிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மொத்த கலவையுமே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலவைகளை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு. இல்லை நீங்கள் இடிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு இடிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இதை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னா இதை வந்து நான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சது கிடையாது. ஏன்னா அதாவது தேவைக்கு அதிகமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்படி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கேட்பீங்க, அண்ணா இதை வந்து எடுத்து வச்சு 2-3 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அது எனக்கு உண்மையாக தெரியல, ஏன்னா நான் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. நான் யூஸ் பண்ணி மீதி இருந்ததுன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் சில பேர் கோழி வளர்க்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன், இதை தண்ணியில் கலந்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளை மாதிரி சேவலை பிடிச்சி வாயில் ஊற்றி அந்த வேலைலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஷோக்கு பண்ணுறோம், அவங்க சும்மா ஷோக்கு வளர்க்குறவங்க, முட்டைக்காக வளர்க்குறவங்க, அதனால் கறிக்காக வளர்க்குறவங்க, அதனால் அவங்க வந்து அந்த மாதிரியான பக்குவமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தண்ணியில் கலந்து வச்சுருங்க, குடிச்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இது வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணதில்லை, பட் அதனால் எனக்கு அது தெரியல. நான் ஒன்ஸ் எந்த மெடிசனாக இருந்தாலும் சரி ஒன்ஸ் யூஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன், இல்லை வேறு யாருக்குன்னா பயனாகட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கங்க. இல்லை இடிக்கிற தன்மை உங்ககிட்ட உரல் இந்த உலக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இடிச்சும் எடுத்துக்கலாம், நல்லா இறங்கும் சாறு எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டா அந்த சாறு எல்லாமே நம்ம வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலான்னு எனக்கு தோணுது. பட் அது இடிக்கிறவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம இடித்தது கிடையாது, அதனால் நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலவையை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி கலவை அரைச்சி எடுத்துக்கோங்க, இதை வந்து சுண்டக்காய் சைஸுக்கு உருட்டி வாய்க்குள்ளே போட்டு விட்டுருங்க எல்லா சேவலுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை திடமாக வாய்க்குள்ளே போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முழுங்க கஷ்டப்படும். நீங்கள் சேவல் கோழி கொடுக்கும்போது பாருங்கள், தலையை ஆட்டி ஆட்டி முழுங்கும். சிலதுக்கு நாசியில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலது திரும்பி அந்த உண்டையை சாப்பிடும்போது தொண்டையில் ஃபுல்லாக நின்றுடும். ஸோ அப்படி பண்ணி சேவல் கோழியை கஷ்டப்படுத்தாதீங்க. சிலதெல்லாம் நாசியில் ஏறிச்சுன்னா சேவல் இறக்குற அளவுக்கு போயிடும், மூச்சு திணறல் வந்துடும். ஸோ நம்ம கொடுக்குற முறை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரைச்சி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அரைச்சிடுவேன். அரைச்சி பார்த்தீங்கன்னா தண்ணியாக வடிகட்டி எடுத்துருவேன். அப்போ என்ன ஆகுனா, அந்த இலைகளுடைய தழைகளுடைய அந்த 6 பொருள்களுடைய மருத்துவ குணம் சேர்ந்து ஒரு சாறு மாதிரி இறங்கிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த திப்பியை நம்ம வடிகட்டி வேஸ்ட் ஆகிற அந்த திப்பியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதற்காக இதை வந்து ரொம்ப தண்ணியாக அப்படியே டிகாஷன் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு கெட்டி பதம், இப்போ நான் ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு. இப்போ வடிகட்டுறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல இருந்து சாறு இறக்கணும். ஏன்னா தண்ணி நிறைய எல்லாம் ஊற்றக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இல்லை 80% சாறு மட்டுமே தான் இருக்கணும். 20% தண்ணீர் கலந்தால் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி ஆனியனோட கலவையும் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி வடிகட்டி எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு தீவனத்தில் கலந்துடாதீங்க. தீவனத்தில் கலந்தீங்கன்னா இந்த வாசனைக்கு சேவல் கோழிங்க சாப்பிடாது. ஒரு சிலர் கம்பில் கலந்து கொடுத்துருவாங்க. நானே கூட ஒரு டைமில் கம்பில் கலந்து கொடுத்துருக்கேன். பட் சேவல் கோழிங்க மோந்து கூட பார்க்காது. அது
அதனால இதை வந்து தனியா வச்சுட்டு நீங்க இற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவலா இதை பாத்தீங்கன்னா இற வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்க கொடுக்கணும். இல்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை கொடுத்துட்டு உடனே இற வைக்காதீங்க, இல்ல இற வச்சுட்டு உடனே இதை கொடுக்காதீங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கரெக்டா 4 மணிக்கு நான் இற வச்சிருவேன். ஆனா இந்த மெடிசனை நான் 1 மணிக்கு கொடுப்பேன். அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்க நடுவுலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, திப்பியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 6 பொருள் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்சியில அரைச்சிக்கோங்க. இந்த சீரகம், மிளகு, மஞ்சள், வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுங்க போதும், ரொம்பலாம் விடக்கூடாது, லைட்டா. ஏன்னா அப்பதான் அரைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அரைச்சி வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி ரொம்ப குழக்குழன்னு சட்னி மாதிரிலாம் அரைச்சிக்க கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த வடிகட்டி வச்சிருந்த அந்த இலை தழைகளுடைய சாரை வந்து அதுலேயே விட்டு இன்னொரு அடி அடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், பூண்டு, மற்ற இந்த 4 பொருளோடைய அந்த சாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாறு கூட கலக்கும்போது அந்த மருத்துவ குணம் இன்னும் அதிகமாயிடும். நீங்க ஒரு பொருளை திடப்பொருளா சேவல் கோழிகளுக்கு ஒரு வாயிலா ஜீவனுக்கு கொடுக்கும்போது அது முழுங்க எவ்வளவு கஷ்டப்படும். அது உள்ள போய் இறையில போய் இறப்பைக்குள்ள இறங்கி அங்கிருந்து அது கலைஞ்சி அதுக்கப்புறம் அது உடம்புக்குள்ள போய் செட் ஆகி அது ஜீரணம் ஆகிறதுக்குள்ள நீங்க திரவமா கொடுக்கும்போது குயிக் எஃபெக்ட். இப்ப நான் சொன்ன இந்த எல்லா செயல்பாடும் உடனே நடக்கும். நாசியில ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொண்டை வழியா சுலபமா இறப்பைக்கு போயிடும். அங்கிருந்து அப்படியே உடல் நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு அப்படியே ஜீரணமாகி ரொம்ப அருமையா அந்த மருத்துவ குணத்தை உடல் வந்து உடனடியா அடாப்ட் பண்ணிக்கும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு குயிக் ரிசல்ட் வரும், சீக்கிரமா ஜீரணமும் ஆயிடும். உடனடியா இறப்பை காலி ஆனதுனால அடுத்து உடனே இற எடுக்கும். நீங்க இந்த கலவையை கொடுத்து பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மலா சாப்பிடாத சேவல் கூட நீங்க இற எடுத்துன்னு போகும்போது குதிக்கும் கூண்ல இருந்து, ஐயோ இன்னும் பசிக்குதுடா சீக்கிரம் சாப்பாடு வைடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையை செஞ்சு வச்சுட்டு வாங்க. சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், எந்த ஒரு வியாதியுமே வராது. நீங்க கோழி குஞ்சு எடுத்துட்டு பிரீடு பண்ணி எடுத்ததுமே அதுக்கு வந்து நீங்க F1 போட தேவையில்ல, பூஸ்டர் போட தேவையில்ல, மேரெக்ஸ் போட தேவையில்ல, லசோட்டா போட தேவையில்ல, RDVK போட தேவையில்ல, அதை 3 மாசம் கண்டினியூ பண்ணவும் தேவையில்ல. இந்த ஒரு 16 வகையான கலவை போதும். உங்க சேவல் கோழிகளை ரொம்ப ஆரோக்கியமா பர்ஃபெக்டா வச்சிருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சூட்சமம். நம்ம என்னதான் ஆங்கில மருத்துவம் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி சில விஷயமும் செஞ்சுக்கணும். இப்போ இந்த சாரை வந்து நீங்க தனியா பாட்டில்ல ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நீங்க 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ண தேவையில்ல. அன்னைக்கு ஒரு நாள் இதை கொடுத்து காலி பண்ணிடுங்க. ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணலாமா மறுநாள் கொடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. உண்மையாவே தெரிஞ்சாதான் நம்ம சொல்லணும், தெரியாம சொல்ற கூடாது. நான் அப்பவே கொடுத்து காலி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மீந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். இதை வச்சு நம்ம திரும்ப மறுபடியும் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம கலவையை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கூண்டுக்கு போவோம். இதுல வந்து அண்ணே ஒரு சேவலுக்கு எத்தனை ml கொடுக்கணும்னே, ஒரு சேவலுக்கு 4 ml கொடுக்கணுமா 5 ml கொடுக்கணுமா, இதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவம். ml பார்க்கறது, அளவு பார்க்கறது, சைட் எஃபெக்ட் வருமானு பயப்படுறது, இதெல்லாமே ஆங்கில மருத்துவம். தமிழ் மருத்துவம் உணவே மருந்து, இயற்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவே தேவையில்லை. இப்போ நான் கையில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 6 ml சிரஞ்சி. இதில் நான் எந்த அளவில் எந்த வேகத்தில் கொடுக்குறேன்னு பாருங்க. அப்படியே கீழ்கவுள் அந்த நாக்கு நுனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த சிரஞ்சியை வச்சு அப்படியே ஒழுக விடணுமே தவிர சறுக்குன்னு அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஜோலி. நல்லா பாருங்க, ரொம்ப ஸ்லோவாக அப்படி நாசியில் ஏறாமல் பதமாக. இன்கேஸ் இந்த மாதிரி சிலுப்புச்சுன்னா டப்புன்னு எடுத்துருங்க. அதை சிலுப்பும் போது அப்படியே பிடிச்சி கிடிச்சு அமுக்கி நீங்க தொல்லை பண்ணி கொடுக்க கூடாது. தலையை சிலுப்புச்சுன்னா டப்புன்னு எடுத்துடணும்.
அதே மாதிரி இந்த மருந்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் கிடையாது, நாள் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிறந்த குஞ்சிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திரவமாக தான் கொடுக்க போகிறோம், உருட்டி உருட்டி திடப்பொருளாக கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி கொடுத்தாதான் பிரச்சனை. ஸோ இந்த சேவலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 3 வாட்டி கொடுத்தேன். இந்த 6 ml சிரிஞ்சிலேயே 3 வாட்டி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 18 ml கொடுத்துருக்குறேன் நான். ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சைலண்ட்டாக காமிச்சதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ சிலுப்பிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா டப்புன்னு எடுத்துருங்க. எடுத்து கொஞ்சம் டைம் விட்டு அது குடிக்க முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கொடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நாசிலையும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக இறப்பைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ 15 நாள் ஒரு தடவை கம்பல்சரி இதை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இழப்பே வராது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சோக்கு பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் பொருள், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், பொருள் இருந்தால் தான் நம்ம பேர் எடுக்க முடியும். அந்த பொருள்களை தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒரு கத்தலுக்கு கொடுத்தேன், ஒரு பட்டாக்கும் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு வெடை, ஒரு 3.5 மாத வெடை, இந்த வெடைக்கும் அதே தான் கொடுக்க போகிறேன். பட் ஆனால் அளவு கிடையாது. நம்ம 2 சிரிஞ்சி இல்லை 3 சிரிஞ்சி கூட கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ஆங்கில மருத்துவம் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த சுண்டக்காய் சைஸு, கோலி குண்டு சைஸுக்கெல்லாம் உருட்டி கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லா சேவலுக்கும் பொருந்திராது. பட் இப்படி கொடுக்கறது எல்லா கோழிங்களுக்குமே பொருந்தும். என்னன்னா அவங்களால பிடிச்சி ஒன்றா பிடிச்சி கொடுக்க முடியாது சொல்லிட்டு உருட்டி உருட்டி வச்சிருவாங்க. அதுங்களே சாப்பிட்டுட்டு போயிடும். ஒரு சில கோழிங்களுக்கு சாப்பிடாத சேவலை பிடிச்சி கொடுத்து விடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம வேலை மெனக்கெட்டு இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம இந்த எம்எல்லாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேவல் கோழி நம்மக்கிட்ட பழகும், நம்மளோட இருக்கும், நம்ம பொருள், நம்ம நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நமக்கு வந்துடும். அதே மாதிரி கட்டாயப்படுத்தி ரொம்ப ஆட்டி கீட்டி பிடிச்சி கொடுக்காதீங்க. தலையை சிலுப்புச்சுன்னா உடனே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது முழுங்கட்டும். முழுங்கி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கத்தலுக்கு கொடுத்தேன், அப்புறம் பட்டாக்கு கொடுத்தேன், இப்போ அந்த விடைக்கு கொடுத்தேன். இப்போ இந்த இளம் குஞ்சு இவங்க பொறிச்சு ஒரு 3 நாள் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வீடியோவில் எல்லாத்தையுமே காட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு 15 குஞ்சுங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் ஒரு 20 குஞ்சு இருந்தது, அதுக்கும் கொடுத்தேன். இப்போ இந்த 2 குஞ்சை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சும்மா ஒரு 5 சொட்டு 6 சொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இவங்க 3-4 குஞ்சு. சும்மா ஒரு 3 சொட்டு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவர் முழுங்கிடுவார். முழுங்கி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கொடுங்க. ஏன் உங்களுக்கு சைஸ் வைஸ் நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, இவர் இளம் குஞ்சுக்கே கொடுத்தாரு, விடைங்களுக்கே கொடுத்தாரு, அளவு இல்லாமல் கொடுத்தாரு, அப்படின்னா பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். இளம் குஞ்சுன்னும் போது நம்ம சொட்டு சொட்டாக இறக்குனாலே போதும். சும்மா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு, அதிகபட்சம் 6 சொட்டு கொடுத்து விடுங்க. அதுவே அதுங்க முழுங்கிடும். இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் பயனடைங்க. நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு அருமையான மருத்துவம் இது. ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் சொல்ல தவறிட்டேன். நம்ம ஆல்ரெடி இந்த இலையோட சாறுகள் எடுத்து திப்பியை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இந்த திப்பியை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை வந்து என்ன பண்ணலான்னா, சேவல் கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்து வைக்கலாம். இப்படி கலந்து வச்சிங்கன்னா இது கூடுதல் நமக்கு ஆரோக்கியம்தான். ஸோ நம்ம எந்த பொருளையுமே வேஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் மேய்ச்சலில் வெளியே இருக்கிற கோழிங்களுக்கு பொதுவாக ஒரு இடம் வைப்பீங்க தண்ணி வைக்கிறதுக்குன்னு, அந்த இடத்துல அந்த கலந்து வச்சிருங்க. ஸோ கூண்டுக்குள்ளே இருக்கிற சேவல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே தண்ணீரை ஊற்றி வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது, எல்லா பொருளையும் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம உழைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஹியூமினிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எந்த பொருளையும் வேஸ்டேஜ்ன்றது இதில் கிடையாது. ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவும் நான் கொடுத்துட்டேன். வீடியோ, அந்த டெமோ வீடியோவும் நான் காமிச்சிட்டேன். அதுலேயும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல நல்ல தகவல்களை தொடர்ந்து என்னோட சேனலில் வந்துட்டுருக்கோம்.
ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.